அப்புறம் கரிகாலன் உனக்கு பேச வரும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு ஒரு 5 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீட்டில் வந்து பார்த்தா சின்ன சின்ன ஒர்க்கு, அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் வந்து பார்த்தினாக்க ரெகுலராக நம்முடைய சேனலில் எப்படி வீடியோ வருமோ ஸோ அப்படி வந்து பார்த்தினாக்க வீடியோ வந்துடும். அது இல்லாமல் நம்முடைய இன்னொரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் சேனல் கொடுத்துருப்போம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தினாக்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்தினாக்க வரும். ஸோ அதில் வந்து பண்ணால் எந்த மாதிரி கண்டென்ட் நான் கொடுக்கலாம் இருக்குன்னு நினைக்கிறேன்னாக்க, பர்த்டே வீடியோ, இந்த வெட்டிங் வீடியோ, நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ எடிட்டிங்கெல்லாம் வருது பாருங்கள் அது, நெக்ஸ்ட்டு நேம் ஆர்ட் வீடியோ. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா அதிலும் தினையிலும் ஒரு வீடியோ வந்து பண்ணாக்க வரும். ஸோ இதில் நம்முடைய சேனலில் வந்து பார்த்தினாக்கா 2 வீடியோ வரும். ஓகே, ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தினாக்க ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இல்லை முடிஞ்சு போச்சான்னு தெரியல. ஸோ நான் இது எடிட் பண்ணி வச்சு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடிட் பண்ணிட்டேன். பட் என்னால் ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. ஸோ அதனால் இப்போ வந்து பண்ணாக்க போடுறேன். ஸோ ஏதாவது லேட்டாக பண்ணியிருந்தேனாக்க கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இனிமேல் நம்ம ரெகுலராக வீடியோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தினாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை வந்து பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான எல்லா எஃபெக்ட்டும் வந்து பண்ணாக்கா ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட் தான். ஓகே, ஸோ அது மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண மட்டும் போதும். ஓகே, ஸோ எப்படி நம்ம பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்த இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் டோ பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட் மோஷனில் ஃபஸ்ட்டு நாம் இன்புட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டு நீங்கள் கில் பண்ணிட்டு கீழே டெஸ்ட்டுன்னு இருக்கா அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் ஷோ பாருங்கள், அது இங்கே கில் பண்ண கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் கில் பண்ணிங்கனாக்க கீழே இன்ஃபோ ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கனாக்கா சைடில் வந்து பண்ணாக்கா டவுன்லோட் மொபைல் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய ஃபானை எந்த ஃபைலில் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ஒரே ஃபாண்டை தான் நினைக்கிறேன். ஓகேம்மா, ஜஸ்ட்டு அந்த ஃபாண்டை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்கா அது இன்புட் ஆயிடும். ஓகே, ஸோ இன்புட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணதே மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க ஆல்மோஸ்ட் ஒரு 95% வந்து பண்ணாக்க எல்லாருக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகனாக்க அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ண வந்து சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டேன். கீழே எடி டெஸ்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் செக்னி இருக்கும், அது கிளிக் பண்ணாலே போதும் சேஞ்ச் அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ சேஞ்ச் ஆனாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேல் நம்ம டிக்கெனே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டெஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு நாம் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, பேஜ் இமேஜை நம்ம கன்வெர்ட் பண்ண பாருங்கள். எடின்னு பார்த்துட்டு வந்துடலாமா குயிக்காக? ஸோ அதுக்கு உங்கள் ஐட்மோஷன் விட்டு பேக் போய்க்குங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் மேலே சர்ச்சில் வந்து பண்ண பேக்ரவுண்ட் ரூம்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தினாக்க ஏகப்பட்ட வெப்சைட் வரும். நான் எப்போவுமே சஜன் பண்ணுறது எப்பவுமே பார்த்தினாக்க அடாப்ட்னு வந்து பண்ணாக்க ஒரு வெப்சைட் வரும். கீழே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்து பண்ணாக்க உங்களுக்கு வந்து சைன் அப் பண்ண மாதிரி வந்து பண்ணாக்க சொல்லும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி சைன் அப் பண்ணினாக்க சைடில் வந்து பண்ணாக்க ஒரு சர்க்கிள் மாதிரி ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க சைன் அப் பண்ணிட்டேன். இப்போ அப்படி நீங்கள் நாம கீழே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்காது, ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் கொஞ்சம் இதாகுது. ஓகே, ஜஸ்ட் இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து பண்ணாக்க நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் எந்த பிக்கே பேஜ் செஞ்சால் நீங்கள் கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக் வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 minute நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க பேக் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகே. இப்போ கீழே டவுன் இருக்கா அது கில் இப்போ நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே பேஜை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படி நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டு ஒரு நான் முன்னாடி சொன்ன பாருங்க அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பண்ணாக்க பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க இந்த இடத்துல பிக் 1, பிக் 2, பிக் 3, பிக் 4ன்னு வந்து பார்த்தினாக்க இந்த மாதிரி குரூப் இருக்கா. ஸோ இதில் தான் நம்ம வந்து பண்ணாக்க எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு குயிக்காக பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த இடத்துல பிக் 1ன்னு ஒரு குரூப் இருக்கா. அந்த குரூப்பை நீங்கள் கில் பண்ணிட்டு கீழே எடி குரூப் இருக்கு பாருங்கள் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பண்ணாக்க இந்த பேக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல கீழே ஒரு லேயர் நான் கொடுத்துருங்க பாருங்கள். அந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு வந்து பண்ணாக்கட்ட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படி நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஜஸ்ட் பிக் ஆட் ஆச்சா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிக் ஆட் ஆச்சுனாக்க கீழே பிக் 1 குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கில் பண்ணிட்டு கீழே கீழே மோட்ஸ் இருக்கா சைடில் அது இங்கே கில் பண்ணிட்டு இது லைட்டாக கீழே வந்து பண்ணிக்க நீங்கள் மூவ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதோடைய சைஸ் வந்து பண்ண கம்மி பண்ணிட்டு எஸ்எம் பண்ணனாக்க இந்த சைடில் தட ஒரு ஆப்ஷன் இருக்குது அது கில் பண்ணிட்டு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான எஃபெக்ட் வந்து பண்ணாக்க எப்படி ஃபிக்ஸ்ன்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த இடத்துல பிக்கு 1 குரூப் இருக்கா அதையும் குரூப்பை வந்து பார்த்தினாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருப்பாருங்க அது நீங்கள் கில் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ணாக்க லாங் ஷேடோன்னு எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடஸ்ட் நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கலர் ஆப்ஷன் இருக்கும் அது வந்து பண்ணி கில் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணலாம் அதுக்கு லேட் ஆகிற மாதிரி ஒரு கலர் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க எக்ஸாம்பிளுக்கு இந்த கலர் நான் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல கீழே ஆல்ஃபா இருக்கா இதை நம்ம வந்து பண்ணாக்க ஃபுல்லாக நாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படி மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்க சைஸ் இருக்கா இப்படி சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்தளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஆங்கிள்னு இருக்கும் அது வந்து பண்ண உங்களுக்கு பிக்குக்கு சைடில் வந்து பண்ணாக்க எந்த இடத்துல உங்களுக்கு இஷ்யூ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கும். ஸோ நான் வந்து பண்ணாக்க எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ வேறு எதுவும் இதில் நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகே. ஸோ அந்த கலர் மட்டும் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை உங்களுக்கு பிக்கு ரிலேட்டாக மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அப்படி நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி கலர் பிக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி வேணால் நீங்கள் இதோடு நீங்கள் வந்து பண்ணாக்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டில் உங்களுக்கு வேணாக்க அது எப்படி வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ண உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கலரிட்டு இருக்கா அதை கில் பண்ணுறீங்க. இதை கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் ஒரு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடஸ்ட் நீங்கள் கில் பண்ணிவிட்டேன். இது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல லாங் ஷார்ட்னே இருக்கா அதுக்கு மேலே வந்து பண்ணி கொண்டு போய் விட்டுக்குங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் அது நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டேன். இது வந்து பண்ணாக்க சேச்சுரேஷன் வந்து பண்ணாக்க 0 இருக்கா இது அப்படியே -2 வச்சிங்கனாக்க அந்த பிக் மட்டும் வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுங்க. நான் வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டில் தான் வைக்க போகிறேன் அதனால இதை வந்து பண்ணாக்க ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சா. ஜஸ்ட் இந்த சைடில் 3 பட்டன் இருக்கா அது இங்கே கில் பண்ணிட்டு காப்பி ஃபிட் இருப்பாருங்க அது நீங்கள் கில் பண்ணிக்க. ஓகே. ஸோ இது வந்து பண்ணாக்க முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க பிக் 2 ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கில் பண்ணிட்டு கீழே எடி குரூப் நீங்கள் கில் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியா கொட்டு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து பண்ணாக்க கீழே இருக்கிற லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஜஸ்ட் இந்த செகண்ட் குரூப்பில் மட்டும் வந்து பண்ண பிக் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்க இது பாதிலே வந்து பண்ணாக்க கட் ஆகும். இது எப்படி ஃபிக்ஸ்ன்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க நில் 2ன்னு ஒரு லேயர் இருக்கா ஜஸ்ட்டு அந்த லேயர் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க எரர் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ உங்களோட பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க. இப்போ அந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதோட சைஸு இன்க்ரீஸ் பண்ணுறது கம்மி பண்ணுறதுனாக்க இந்த சைடில் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான். நீங்கள் பிக்கை நீங்கள் செட் பண்ண பின்னாடி அப்படி நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தனாக்க ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும். ஸோ அந்த
பேக்ரவுண்டு கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அந்த லாங் ஷேடோட எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க இந்த இடத்துல கலர் ஆப்ஷன் இருக்கா ரெட் கலருக்கு பதிலாக நான் வந்து பண்ணாக்க மேலே டெஸ்ட் என்ன கலர் கொடுத்துருக்கணும் அந்த கலர் நான் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அது முடிஞ்சிச்சு. ஸோ இதே சேமத்தில் பிக்கு 3 இருக்கா இதுலேயும் நம்ம வந்து பண்ணாக்க எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் இந்த பிக் ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்படி சைஸு கொஞ்சம் இதாக இருக்குது. நான் வந்து பண்ணாக்க மோர்சல் போயிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு இதுக்கான எஃபெக்டே நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் அந்த லாங் ஷேடை கிளிக் பண்ணிவிட்டு இதோட கலர் மட்டும் நான் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து அந்த பிக்கு குரூப்பில் பிக் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த பார்டர் வந்து பாருங்கள் அது மட்டும் கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டோட கலரும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த டெஸ்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ கீழே இருக்கிற டெஸ்டிங் கிளிக் பண்ணிட்டு சைடில் கலர் இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அதை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலி ரெண்டு டெம்ப்ளேட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா பேக்ரவுண்டில். ஸோ உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் டேரெக்டாக வந்து பண்ணாக்க இப்படியே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு மேலே அடிச்சா இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி எல்லா இருக்கும் கீழே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். குயிக் ஓகே, கட்ட சாங்குக்கு மேலே வர மாதிரி ஆட் பண்ணிட்டேன். இது லாஸ்ட் இருக்கிற நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, கட்டதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்க கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள் அந்த பேப்பர் டெம்ப்ளேட்டையோ. ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் லாஸ்ட்டாக இருக்குது நம்ம செக் பண்ணிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது ஜஸ்ட் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட் நீங்கள் கில் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்குது அது கில் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை கில் பண்ணிட்டு இதில் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு அப்படி இல்லைனாக்க செகண்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துருக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் மூவ் பண்ணி பார்த்துடலாமா. இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சா. ஸோ அவ்வளோதான் இங்கே. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் அதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் மறக்காமல் 60 மாற்றிட்டு நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க ஷோ பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்துகள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க மறக்காமல் என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.